லட்சுமி அம்மாவுக்கு 2 பசங்க. 2 பசங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சு 2 மருமகளும் அவங்க கூட ஒரே வீட்டில் இருந்தாங்க. அத்தை, இப்பெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரே வெயிலாகவே இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலை. அதனால் நான் வெளியே எங்கேயாவது சுற்றுப்பயணம் போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் அத்தை. அப்படின்னு சின்ன மருமகளான ஷர்மிளா சொன்னான். ஆமாம் அத்தை, எனக்கு கூட வீட்டில் இருக்கவே முடியலை. எங்கேயாவது போய் சுற்றி பார்த்துட்டு வரலாமா அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படின்னு ஷர்மிளா சொன்ன உடனே மருமகளான பூஜா சொன்னான். அம்மாடி மருமகளா, நீங்கள் 2 பேரும் பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? 2 பேரும் சுற்றி பார்க்க போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் வேற வேற இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. சேர்ந்து போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஐயோ அத்தை, நான் லடாக் வரைக்கும் போவேன். அக்கா எப்படி என்னோட வர முடியும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஆமாம் அத்தை, நான் என்னோட தகுதிக்கு ஏற்றாப்புல ஊட்டிக்கோ இல்லை கொடைக்கானலுக்கோ போயிட்டு வந்துக்கிடுவேன். நம்மளால் இவ்வளோ தூரமான இடத்துக்கெலாம் போயிட்டு வர முடியாது அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் 2 பேரும் சேர்ந்து போங்க, அதுதான் நல்லது, நல்லாவும் இருக்கும் அப்படின்னு லட்சுமி அம்மா சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. எனக்கு எப்படியாவது வெளியே கொஞ்சம் தூரமாக சுற்றி பார்க்க போகணும். நீங்கள் போய் அத்தைக்கிட்ட எப்படியாவது சொல்லி சம்மதம் வாங்கிட்டு வாங்க, நம்ம வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஷர்மிளா ராஜு கிட்ட சொன்னான். நீனே போய் கேட்டிருக்கலாமே, அவங்க என்ன விட மாட்டேன்னா சொல்ல போகிறாங்க. நான் போய் கேட்டேன். அவங்க நானும் அக்காவும் சேர்ந்து போகிறதா இருந்தால் மட்டும் தான் வெளியே போய் சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டாங்க. என்னாலலாம் சேர்ந்து போக முடியாது, தனியாக தான் போகணும். நீங்கள் போய் கேளுங்க. எனக்கு தெரியாது, போங்க, போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப வேகமாக ஷர்மிளா சொன்னதும், சரி கத்தாத, நான் போய் கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு ராஜு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்க பெரிய மருமகளான பூஜா மோகன் கிட்ட அத்தை கிட்ட பேச சொல்லி கேட்டுட்டு இருந்தா. இன்னைக்கு அத்தை கிட்ட நான் போய் வெளியே எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கேட்டதுக்கு அத்தை விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. போனால் 2 பேரும் சேர்ந்து தான் போகணுன்னு சொல்கிறாங்க. நம்மளாலலாம் அவங்க கூட போக முடியாது. சரி, போக முடியலன்னா விடு, நம்ம வேற எங்கேயாவது இன்னொரு நாள் போய்க்கிடலாம். இப்படியே சொல்லி என்ன டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காத. இன்னொரு நாள் மட்டும் என்ன அத்தை விடவா போகிறாங்க? அதனால இப்போவே போய் பர்மிஷன் கேட்டுட்டு வாங்க, நம்மளும் போகலாம். இந்த பொம்பளை பிள்ளைங்க மட்டும் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. பசங்க நாங்களாம் எங்கனாலும் சேர்ந்து தான் போகிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, நான் போய் அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு மோகனும் முணுமுணுத்துட்டு போயிட்டான். லட்சுமி அம்மா அவங்க ரூமில் உட்காந்து யோசித்துட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு ராஜு வந்தான். அம்மா, ஷர்மிளா எங்கேயாவது போய் சுற்றி பார்க்கலான்னு கூப்பிட்டுட்ருக்கா. நானும் அவளும் சுற்றி பார்க்க போயிட்டு வரோம்மா. நீங்கள் எங்கேனாலும் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, ஆனால் கூட மோகனையும் பூஜாவையும் சேர்த்து கூட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ராஜுவை அம்மா அனுப்பி விடுவாங்க. ராஜு கிளம்பி போனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே மோகன் அந்த ரூமுக்குள்ளே வந்தான். அம்மா, இங்கே எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு வரலான்னு இருக்கிறேம்மா. நானும் பூஜாவும் போயிட்டு வரோம்மா. நீங்கள் எங்கேனாலும் சுற்றி பார்த்துட்டு வாங்க, ஆனால் கூட ஷர்மிளாவையும் ராஜுவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு மறுபடியும் மோகன்கிட்ட அதே பதிலை தான் லட்சுமி அம்மா சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் நம்ம சொன்னதை கேட்குற மாதிரி இல்லை. இவங்க 2 பேருக்கும் ஒரு பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு லட்சுமி அம்மா அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் லட்சுமி அம்மா ஒரு பாத்திரத்தில் பிரியாணியை கொண்டு போய் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு கொடுத்தாங்க. அதை அவங்க மருமக 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பிரியாணியை நான் தந்ததா சொல்லி அம்மாட்ட கொடுமா, நீயும் தம்பியும் நல்லா சாப்பிடுங்க, சரியா? இப்படி பிரியாணியை கொடுத்துட்டு லட்சுமி அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அத்தை பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட பிரியாணியை கொடுக்கறத பார்த்துட்டு இருந்தா மருமகளான பூஜாவும், மேலே மாடியில் நின்று 2வது மருமகளான ஷர்மிளாவும். அதை பார்த்துக்கிட்டு இருந்த மருமகள், அத்தை, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பிரியாணியாக பண்ணியிருக்கோம்? எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் ஞாபகம் இல்லையே. நீங்கள் ஆனால் பிரியாணி கொண்டு கொடுக்குறீங்க. என்னமோ அத்தை, பரவாயில்ல, நாங்களும் போய் பிரியாணி சாப்பிட்றோம்.
ஐயோ மருமகள்களா, உங்களுக்காக நான் ஒன்றும் பிரியாணி செய்யலை. அது மட்டும் இல்லை, பிரியாணி நம்ம வீட்டில் இல்லவும் இல்லை. இது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக செஞ்சது. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறது கஞ்சி தான், அதவே 2 பேரும் குடிங்க போங்க. அப்படின்னு சொன்னதும் என்னத்த பேசுகிறீங்க நீங்கள்? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிரியாணி கொடுத்துருக்கீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மருமகளுக்கு கஞ்சியை கொடுக்குறீங்க. இதெல்லாம் நியாயமே இல்லை அத்தை. அப்படின்னு கோவத்தில் மருமகளான பூஜா சொன்னா. அதை கேட்ட உடனே அத்தை, நீங்களும் அப்படி தானே இருக்கீங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒருத்தி ஒரு பக்கமும் இன்னொருத்தி இன்னொரு பக்கமும் வெளியே சுற்றி பார்க்க போகிறேன்னு ஆசைப்படுறீங்க. அதுவும் பிரியாணியும் கஞ்சும் சாப்பிட்ற மாதிரி தான். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடும்போது தான் எந்த சாப்பாடுனாலும் நல்லாயிருக்கும். அது போல தான் எங்கே போனாலும் நல்லாயிருக்கும். அதனால 2 பேரும் சேர்ந்து சுற்றி பார்த்துட்டு வாங்க. அப்படின்னு லட்சுமி அம்மா சொன்னதும் பூஜாவும் ஷர்மிளாவும், ஆமாம் அத்தை, இப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது. 2 பேரும் சேர்ந்து போகும்போது தான் நல்லாயிருக்கும். இனி நாங்கள் சேர்ந்தே வெளியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர்றோம் அத்தை. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இதே போல் மாமியார் மருமகள் ஸ்டோரி வேணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியான கதை வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.